அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். எண்கணிதத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுதான் அந்த எண்கணிதம். நமது எண்கணிதம் தமிழ் எண்கணித ஜோதிடம் மிக துல்லியமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது வியாழன் வெளிச்சத்திற்கு எண்கணிதம் 6 9 6 6 8 8 9 7 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 62. அதோடைய விதி என்கிறது 8. அப்போ வியாழனுடைய வெளிச்சம் 8வது எண்கணிதத்தில் படுகிறது, 8வது ஸ்தானத்தில் படுகிறது. செவ்வாயுடைய வெளிச்சம் 6 2 3 2 8 8 9 3 7 அதோடைய வெளிச்சங்கிறது அது கூட்டினாக்க 48, அதையும் கூட்டினாக்க 12, அதையும் விதி என்கிறது 3. அப்போது சகோதர ஸ்தானத்தில் போய்ட்டு அந்த செவ்வாயுடைய வெளிச்சம் படுகிறது. புதனுடைய வெளிச்சம் 2 7 6 8 8 9 3 7 அப்போது புதனுடைய வெளிச்சம் அதனுடைய கூட்டினாக்க 50, அதனுடைய விதி என்கிறது 5. புதன் 5வது ஸ்தானத்தில் படுது. புதனுடைய வெளிச்சம் புதனுடைய கிரகமானது அதனுடைய வெளிச்சம் 5வது எண்ணில் படுகிறது, 5ஆம் இடத்தில் 5ஆம் ஸ்தானத்தில் படுகிறது. சனி வெளிச்சம், சனியோட எண்கள் தான் வெளிச்சம் 3 1 8 8 9 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 39, அதனுடைய விதி என்கிறது 3. அப்போது சனி வெளிச்சம் 3ஆம் இடத்தில் படுகிறது, சகோதர ஸ்தானத்தில் போட்டு படுகிறது. சனி இருளுக்கு எழுத்து எண்கிறது 3 1 2 5 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 15, அதோடைய விதி என்கிறது 6. அப்போ சனி இருள் 6ஆம் இடத்துல 6வது எண்ணிலிருந்து படுகிறது. ராகு வெளிச்சம் 1 3 8 8 9 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 39, அதோடைய விதி என்கிறது 3. அப்போ ராகுவோடைய வெளிச்சம் 3ஆம் இடத்தில் 3வது ஸ்தானத்தில் படுகிறது. கேது வெளிச்சம், கேதோட வெளிச்சத்துடைய எண்கிதம் 2 9 8 8 9 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 46, அதையும் கூட்டினாக்கா அது 1, அதோடைய விதி என்கிறது 1. பாம்பு வெளிச்சம், அப்போ பாம்பு வெளிச்சத்துக்கு 7 7 2 8 8 9 3 7 பாம்பு வெளிச்சம், அதோடைய விதி என்கிறது 6. சூரிய இருள், அப்போ சூரிய இருள் 6ஆம் இடத்தை காட்டுது. 7 4 6 2 5 4 சூரிய இருள் இதெல்லாம் கூட்டினாங்க 24, விதி என்கிறது 6. அதனால் இது சாண அடிப்படையில் இந்த எண்கள் தான் அமைந்துள்ளது. சாணத்து அடிப்படையில் அமைந்துள்ளது. இப்போது ஒன்று சொல்லணும், ஒருவர் ஒரு நல்ல இடத்துல ஆராய்ஞ்சி சொல்லக்கூடியதில் அதில் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். அப்போ சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர், அவைகளுக்கும் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அப்போது இந்த எண்கிணிதம் தமிழ் எண்கிற ஜோதிடம் இதை ஆராய்ந்து இது உருவாக்குறது பெருசு இல்லை, இதை ஆராய்ந்து சொல்லக்கூடியது தான் பெருசு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர் என்று சொல்லியிருக்கின்றார் வள்ளுவர். எதையும் ஒன்று சொல்லும்போது அதை ஆராய்ந்து நிதானித்து அதை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாதான் மற்றவங்க பாராட்டுவாங்க, மற்றவங்க ஏற்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. இந்த எண்கிணத்தை நான் பெருசாக இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினாலும் அதோடைய பலன்கள் முறைப்படி ஆராய்ந்து அதுக்குரிய சாணங்களை சொல்லி அதுக்குரிய பலன்களை சொன்னாதான் அது உண்மை. அதான் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர். அவையறிந்து இந்த எண்கிணமே ஒரு அவைதான், அவையறிந்து தான். இந்த எண்கிணித சோதனைங்கிறது ஒரு அவை போல தான். அவையெல்லாம் பட்டிமன்றம்னு கணக்கு இல்லை.
ஒரு ஏட்டை படித்து சொன்னாலே அது ஒரு அவைதான். அவையறிந்து அப்போ சொற்களின் தொகுதி அதனுடைய விவரங்களை அறிந்து சொல்லக்கூடிய தூய்மை உடையவர்னு சொல்கிறாங்க. அவைகளின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அப்போ சொற்களை ரொம்ப ஆராய்ந்து சொல்லக்கூடியவர் அவர் தூய்மையானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவைகளத்தில் தன்மை ஏற்ற அதுக்குள்ள சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டுங்குது. அதான் என்கிறது பெரிய காரியம் இல்லை, இதை ஆராய்ந்து சொல்கிறது தான் பெரிய காரியம் என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். அந்த குறள் அதிகாரம் 72 அவை அறிதல் 711 வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். இதுதான் எண்கணிதம். எதுவுமே ஒரு சபையிலேயோ ஒரு ஏட்டை படித்து சொல்லும்போது அதை அறிந்து முறையாகவே அதை சொல்லிவிட்டால் அது அவர்கள் தூய்மை உடையவர்னு சொல்கிறது. அவைகளை எங்கே போனாலும் அது முறையாக சொல்ல வேண்டும். அப்படி தெளிவாக சொன்னால் தான் அந்த இடம் ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோல் அந்த எண்கணிதம் நான் உருவாக்குறது பெரிய காரியம் இல்லை. ஆனால் இதுக்குரிய பலன்களை சாணங்களை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் இல்லையா, அதுதான் பெரிய காரியம். அவை என்பது ஒரு சபையாக இருக்கலாம், மன்றமாக இருக்கலாம். இப்போ இந்த எண்கணித சோதனைங்கிற ஒரு அவை போல தான், ஒரு அவை போல தான், ஒரு சபை போல தான் இதை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த எண்கணித ஜோதிடம் மிகவும் துல்லியமானது. வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்பட எப்படி எழுதப்பட்டது என்பதை நான் மிகவும் துல்லியமாக இந்த எண்கணிதத்தை வைத்து நான் உங்களிடம் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை அறிமுகத்து தான் சொல்லி கொண்டு வருகிறேன். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணிட வள்ளுவர். நன்றி, வணக்கம்.